எல்லாமே அந்த மனைவி தான் முடிவு பண்ணுவாங்க ஒரு வீட்டில். சில வீட்டில் ஹஸ்பண்டு தான் முடிவு பண்ணுவாங்க. சில விதத்தில் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. எல்லாத்தையும் சுதந்திரத்தை கட் பண்ணிருப்பாங்க. பல பேர் நினைக்கலாம், என்னங்க டாபிக் வந்து ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு எல்லாமே நெகட்டிவாக பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாங்க. இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு காலையிலேயே போயிட்டு எல்லாம் உடனே நேராக வீட்டுக்கு போயிட்டு நீ தான் நார்சிஸ்ட், நீ தான் முட்டாளு, நீ தான் இம்சையெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நேற்று இங்கே ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து சொல்லக்கூடாது. தெரிஞ்சுட்டு அமைதியாக இருக்கணும். இனிமேல் வீட்டில் சண்டை போடுறது போடா நார்சிஸ்ட். அதாவதுங்க முதல்ல நமக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சால் தான் சொல்யூஷன் கிடைக்கும். யாருமே இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னது இல்லைங்க. நம்ம வந்து எல்லாருமே விட்டு கொடு, சரி போனால் போட்டோம். பஞ்சாயத்து பண்ண யாருக்கு தெரிலங்கிறாங்க. கோர்ட்டில் கவுன்சிலிங்கெல்லாம் போங்களேன், இப்படி துடிச்சிட்டு நிற்பாங்க இந்த மனைவி. வேண்டாங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு சார் எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க சார் நின்றுப்பாருங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு பாமா அப்படி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ குடும்பம் வருது அப்படிம்பாங்க. இந்த கவுன்சிலிங் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நிறைய பார்த்துட்டாங்க. அந்த கவுன்சிலிங் பண்ணுற யாருக்குமே அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதே இல்லை, அந்த மாதிரி மனிதர்களை பார்த்ததே இல்லை. அது ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு 800 பக்கம் புக்கு. அந்த புக்கில் இது எதுவுமே இல்லைங்க.